இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம டைரெக்டாக கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ணும்பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும், ஒயிட் கலரில் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரில் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்துக்கெலாம் நீங்கள் எப்படி பேட்ச் ஒர்க் அதை கேன்வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த டிசைன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே கட் பண்ணி இதில் வந்து பேட்ச் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் தைக்க போகிறோன்னு சொன்னாக்கா இந்த ஷேப் மட்டும் போட்டுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம வளைவு கொடுத்து ஷேப் வந்து தைச்சிக்கணும். இந்த மாதிரி தைச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா இதில் வந்து நம்ம மேலே வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி பேட்ச் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஷேப்பில் வந்து நெக்கு கட் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா, இதே மெத்தட் தான். இப்போ இந்த ஷேப் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து நம்ம பேட்ச் ஒர்க் அதாவது கேன்வாஸ் யூஸ் பண்ணி வைக்கணும். ஆனால் நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலான்னாக்கா இதே சேம் மெத்தட் தான், பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த மெத்தட் தைக்க போகிறோம். அதாவது ஃபுல்லாக வந்து இந்த ஷேப் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் நம்ம தைக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து எப்படிலாம் பேட்ச் ஒர்க் வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து சாரியோடைய உள் முந்தாண்டியில் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கக்கூடிய துணி. இதில் பார்த்தீங்கன்னா பார்டர், இந்த சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ளஸ் வந்து க்ரீன் இந்த மாதிரி மிக்சடாக வருது. க்ரீன் கலர் தான் வந்து ப்ளவுஸு. ஸோ இந்த கோல்டன் கலர் வந்து பார்டராக வர்றதால நம்ம பீடிங் ஒர்க் வந்து இந்த கோல்டன் கலரில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா உள் முந்தானி, அதாவது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். சரிங்களா, இது வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸு. ஆனால் சாரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் வரும். பார்டர் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கோல்டன் பார்டர் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கான்ட்ராஸ்டான கலரில் நம்ம வந்து டிசைனர் ஒர்க் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம இது வந்து கிளாத் வந்து தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு கடையில் கேட்டால் கிடைக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தீங்க, இந்த கிளாத்லாம் நீங்கள் வந்து தனியாக வாங்கி வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அவங்க இது கடையிலே உங்களுக்கு கிடைக்கும். ப்ளவுஸ் பீட்டு மாதிரி தான், அதாவது சில்க் காட்டன் பட்டு சாரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக ப்ளவுஸ் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து மீட்ரு பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலேருந்து இருக்குது, 70 ரூபா இருக்குது, 80 ரூபா இருக்குது, 100 ரூபா, 90 ரூபா. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஜரி பட்டு கிளாத் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கிளாத் நீங்கள் ப்ளவுஸ் பிட்டுக்காக வரக்கூடிய கிளாத் தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணுறதுக்கு நீங்கள் கிளாத் வந்து ஒரு 1/4 மீட்டர் 1/2 மீட்டர் கூட வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுறோம். டிசைனர் ஒர்க் பண்ணாலே நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டாக வாங்கிக்குவோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக பார்த்து வாங்கினது பாருங்கள். இப்போ இதில் வந்து மேட்சிங் இருக்குங்களே, இந்த மாதிரி பார்டருக்கு மேட்சிங்காக பார்த்து நம்ம கிளாத் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாத் வந்து வாங்கியிருக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம பீடிங் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து பேட்ச் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த கோல்டன் கலர் கிளாத்தில் பார்த்திங்கன்னா பீடிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த பீடிங் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோடைய லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க் பொறுத்தளவு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா சாரீ கிளாத் வந்துட்டு நல்லா திக்னஸாக இருந்தால் நம்ம அப்படியே டேரெக்டாக கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்ம டேரெக்டாக கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ணும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரியும், ஒயிட் கலரில் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரில் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்துக்கெலாம் நீங்கள் எப்படி பேட்ச் ஒர்க் அதை கேன்வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து சில்க் காட்டன் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த சில்க் காட்டன் கிளாத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கிளாத் நீங்கள் வந்து இதில் அப்படியே மறுபடியும் இன்னொரு கிளாத் நீங்கள் அட்டாச் பண்ணணும். டபுள் கிளாத் போட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் வந்து தெரியாது. இல்லை உங்களுக்கு வந்துட்டு துணி இது கம்மியாக இருக்குது, நீங்கள் கம்மியாக தான் கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக சில்க் காட்டன் துணியில் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது இப்படி யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் வந்து தெரியாது. இப்போ நான் வந்து சில்க் காட்டன் துணி இல்லைன்றதால லைனிங் துணியை நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் வந்து நான் ஒட்டியிருக்கிறேன். ஒட்டினதால் இப்போ நமக்கு நல்ல திக்னஸாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கிளாத்தை வந்து இப்படி யூஸ் பண்ணோன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து திக்னஸாக இருக்கும். ஒயிட் கலரே வந்து நமக்கு தெரியாது, ஃபுல்லாக வந்து பிங்க் கலரே தெரியுது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2 பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி 2 பேட்சஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் 2 சைடுக்கும். இப்போ இந்த பேட்சை வந்து நம்ம அந்த பிங்க் கலர் கிளாத் வந்து ஜாயின் பண்ணி அதில் நம்ம பீடிங் ஒர்க் பைப்பிங் ஒர்க் வந்து பண்ணணும். இப்போ இந்த மாதிரி 2 பேட்ச் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். கரெக்டாக ஷுவராக வந்து இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வரும், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் இங்கே நம்ம பீடிங் வச்சு இந்த பிசரை வந்து மறைச்சிடணும். இந்த சைடு வந்து பைப்பிங் வச்சு நம்ம தைச்சிட போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 2 பேட்ச் எடுத்துட்டோம். இதில் இந்த 2 கிளாத்தை வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இது வந்து ஒட்ட முடியாது. நம்ம ஆல்ரெடி வந்து கேன்வாஸ் வந்து லைனிங்கில் ஒட்டிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம பீடிங் வச்சு இந்த பிசரை வந்து மறைச்சிடணும். இந்த சைடு வந்து பைப்பிங் வச்சு நம்ம தைச்சிட போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 2 பேட்ச் எடுத்துட்டோம். இதில் இந்த 2 கிளாத்தை வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இது வந்து ஒட்ட முடியாது. நம்ம ஆல்ரெடி வந்து கேன்வாஸ் வந்து லைனிங்கில் ஒட்டிட்டோம்.
இப்போ இந்த ஒரிஜினல் கிளாத்தை வந்து இந்த மாதிரி தான் வச்சு அட்டாச் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணும் பொழுது இந்த கிளாத்தை வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது, நல்லா டைட்டாக பிடிச்சி தைக்கணும். ஏன்னா கேன்வாஸ் வந்து டைட்டாக இருக்கும். உள்ளே நம்ம மேலே வச்சு தைக்கக்கூடிய அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஒரிஜினல் துணி வந்து லூஸ் ஆகிடாமல் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கேன்வாஸ் வந்து ஒயிட் கலரே தெரியல பாருங்கள், பிங்க் கலரு பக்காவாக தெரியுது பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வரக்கூடிய நேரத்தில் பீடிங் வந்துடும். ஸோ சென்டரில் வரக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம இதில் வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்கு 2 கிளாத் வந்து கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் கொடுக்கும்போது இந்த குறி நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், ஏன்னா இது வந்து 2 ஒரே மாதிரி இருக்கும். நம்ம இப்படி தலைக்கீழ வச்சு தச்சிடக்கூடாது, அதாவது இப்படி மாறிடக்கூடாது லெஃப்ட் ரைட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து கேன்வாஸ் பின்னாடி இந்த மாதிரி மார்க் அம்புகுறி போட்டோம். இது வந்து மேல் பக்கம்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா, இந்த மாதிரி மேல் பக்கம் போட்டு இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா பைப்பிங் வரணும். அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 2 பேட்ச் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் வந்துட்டு ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 2 பேட்ச் நம்ம வச்சு அட்டாச் பண்ணும்பொழுது அதில் சென்டரில் வந்து ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பீடிங் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்துட்டு பீடிங் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். சேம் அதே பிங்க் கலர் கிளாத் தான், அதே கிளாத்தில் நம்ம வந்து 1/4 இன்ச் பீடிங் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், சேம் கிளாத். இந்த மாதிரி சேம் கிளாத்தில் நம்ம பீடிங் வச்சு சென்டரில் ஸ்டிச் பண்ணும்பொழுது இன்னும் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த சென்டரில் வந்துட்டு இந்த பீடிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீடிங் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இன்ட்டு மார்க் மாதிரி ஆப்போசிட்டாக வச்சு நம்ம அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம். இப்போ இந்த பீடிங்கை வந்து கிராஸாக வச்சு நம்ம தைக்கும் பொழுது சென்டர் வந்து கரெக்டாக பாயிண்ட் வைக்கணும். சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக அமைஞ்சால் தான் பார்க்க வந்து அழகாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டரில் வந்து அந்த டிசைனர் ஒர்க் பண்ணிவிட்டு சைடில் வரக்கூடிய அந்த 2 பேட்சையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வரக்கூடிய பீடிங், அந்த பீடிங்க்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம். இப்போ நம்ம பேட்ச் வச்சு தைச்ச பிறகு நம்ம அதில் வந்து சரியான மெஷர்மெண்ட் வேணும்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துங்க. இப்போ நம்ம இதில் வந்து சரியான மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். இப்போ இந்த மார்க்கில் வச்சு நம்ம தைக்கும்போது பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு முன்னாடி அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் நம்ம வந்து லேஸ் ஒர்க் வந்து பண்ண போகிறோம், அதை பீடிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இது பாருங்கள், இப்போ நம்ம 2 பீடிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்த பேட்சில் வந்துட்டு பீடிங் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு தான் அவுட்ரு பீடிங் வச்சு நம்ம தைக்கும் பொழுது எல்லா பிசரும் வந்துட்டு கவர் ஆகும். இந்த அவுட்ரு பீடிங் வைக்கும் பொழுது ஃபுல்லாக இந்த பாருங்கள், இந்த கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் பீடிங் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த A to Z எல்லா பிசரும் வந்து கரெக்டாக வந்து கவர் ஆகிடும். ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த அவுட்ரு பீடிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவுட்ரு பீடிங்கும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி டிசைனர் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் கூட பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா பார்க்க வந்து இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்பேஸ், அந்த கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பீடிங் இன்னொரு பீடிங் கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் நீங்கள் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டோன் ஒர்க் எதுவும் பண்ணலை, ப்ளைனாக வந்துட்டு
பீடிங் அண்ட் பேட்ச் ஒர்க் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்ம பீடிங் வந்துட்டு ஒரே ஒரு பீடிங் தான் வச்சுருக்கிறோம். எப்பயுமே நம்ம டிசைனர் ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னாக்கா ஃப்ரண்ட் நெக், அதாவது ரைட் சைடு ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் நம்ம அந்த பீடிங்கை வந்து கொண்டு போகணும். நல்லா பாருங்கள், ஷோல்டராக வந்து இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி கண்டினியூவாக கொண்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த ஷோல்டர் எப்படி வந்து தைக்கணும் அப்படின்றத நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். தேவைப்பட்ட அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க. இப்போ இந்த பீடிங்கில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தையலை நம்ம பிரிச்சிடலாம். அப்போ தான் வந்து பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ அந்த தையெல்லாம் வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்துட்டு தையெல்லாம் பிரிச்சுட்டோம். பீடிங்கில் இருந்த தையெல்லாம். இந்த தையல் பொறுத்தளவு பெரிய தையல் போட்டிங்கன்னா தான் ஈஸியாக வந்து பிரிக்க முடியும். இப்போ நம்ம தையெல்லாம் பிரித்து பிறகு எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்கள். நல்லா வந்து அயன் பண்ணிட்டோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.